ஏறக்குறைய தலைவருக்கு பாதுகாப்பாக இருப்பவரையும் காணாம், தலைவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல பேரையும் காணாம். ஆனா அந்த நேரத்தில் குறிப்பா எனக்கு தெரிய தம்பி பிரவீன், வெளிச்சம் பிரவீன், நம்ம கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அவரு நீங்க மாநாட்டு தீர்மானம் வாசித்து மாநாட்டில் அவர் பேசி இருந்தாருன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு மாறி இருக்கும், மிகப்பெரிய எழுச்சி நடந்திருக்கும். உண்மையிலேயே இன்னைக்கு இப்ப இரண்டாம் கட்ட தலைவர்களே தலைவர்கிட்ட வந்து போட்டாருன்னு ஆசைப்படும் பொழுது முதல் அப்பதான் தலைவரை பாக்குறாங்க. ஜென்ஸ் கிட்ஸ் வந்துட்டாராங்க பிறந்த நாடுறான் போது அவை நம்ம குறைய சொல்ல முடியாது. மேடையினுடைய கொள்ளளவு ஒரு 500 பேர், ஆனா 2000 பேருக்கு மேல மேடையில இருக்கிறாங்க. தலைவர் வர்றதுக்கு மேல 2000 பேர் இருந்தாங்க. கரூரை விட ரொம்ப மோசமான கூட்டம் அதிகம் இல்ல, கரூரை விட பன்மடங்கு அதிகம். நீங்க அந்த எந்த நேரத்துல பாத்தீங்க? நாங்க வந்து அவர் தள்ளிட்டு வரும்போது தலைவர் மாதிரி இருக்குது, என்ன யாரும் கண்ணாடியில கீழே விழுதுன்னு பார்த்தா தலைவர் யதார்த்தமா தான் பாக்குறீங்க. ஆமா, யதார்த்தமா பார்த்தோம். பேனரை கிழிக்கிறீங்களா? பின்னாடி பேனர் கிழிச்சு தான். அப்ப நம்ம ஏறணும்ல அந்த பாதை இல்ல, அதெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. பின்பக்கம் வழி அவர் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, அவருடைய சூழ்நிலை அந்த மாதிரி மாறிடுச்சு. அது இந்த சமூகத்துக்கான ஒரு தலைவரை நம்ம எழுதுறோம்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாயிடுச்சு. அந்த சூழ்நிலை வந்து இவ்வளவு ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல வந்து தலைவர் வந்து வந்திருக்கிறாருன்னா அந்த உண்மையை பேசாம குறிப்பா அந்த சாட்டையும் சவுக்கும் என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. அது எவ்வளவு வன்மமானது, எவ்வளவு அயோக்கியத்தனமானது. போலி தமிழ் தேசியவாதிகள் அம்பலப்படுத்தப்படுவாங்க. இல்ல நீங்க முகத்திரை கிழிச்சாகணும், வேற வழியே இல்லை. இனிமேல் நடமாட முடியாது. மயிலிருந்து தம்பியெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, அண்ணே என்னென்ன பெருசா குண்டாஸ் தானே போடுவாங்க, அந்த லெவலுக்கு அவங்கள்ட்ட பேசுறாங்க வச்சுக்கலேன். நான் அந்த நேரத்தில் சொல்ற காரணம் என்னன்னா அவங்க வந்து திமுக பணத்தை வாங்கிட்டு பேசுறாங்க. உண்மை, அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வருகை புரிந்திருப்பவர் அன்பு செழியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர், இன்று இப்பொழுது முதல் ஆளாக தலைவர் அறிவித்திருக்கிறார். தமிழ் தேசிய எழுச்சி பேரவையின் மாநில செயலாளர். இப்போ நடந்த அந்த மாநாடு கூட தமிழ் எழுச்சி மாநாடு, அது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற்றது தலைவருடைய பிறந்த நாளில். இவரை வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் அவ்வளோவா நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் மறைமுகமான பின்னின்று தலைவருடைய கொள்கை கோட்பாட்டுக்காக களமாடக்கூடியவர். இன்றைக்கி நீங்கள் எல்லா மீடியாலையும் இவரை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக வந்து நம்முடைய இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு பிறகு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் பார்த்துருப்பீர்கள். அதே நேரத்தில் எல்லா பொதுமக்களும் பார்த்துருக்கிறார்கள். அதனால தான் இப்போ நம்ம அவர்கிட்ட பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். வந்ததுமே அவரை கூப்பிட்டு நம்ம பேசியிருக்கலாம். இப்போ 17 நாள் 21 2-3 நாள் ஆயிடுச்சு. ஏன் கூப்பிட்டு நம்ம பேசவில்லை என்றால் அவரே ஒரு பெரிய ஒரு பாதிப்பில் தான் இருந்தார். ரெண்டாவது பேசும்போது தெரியும், அவர் தொண்டையெல்லாம் ரொம்ப கட்டி போயிருக்கு. அதில் அவ்வளவு அவங்க கத்திருக்கிறாங்க, தொண்டர்களில் வந்து சரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் அன்பு செழியன் அவர்களே, இப்போ நான் வந்து எத்தனையோ பேட்டி கொடுத்துருக்கிறேன், எத்தனையோ பேட்டி எடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த பேட்டியே எடுக்க என்னால் முடியல. அவ்வளவு நானே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறேன், மன வலியோடு இருக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியத்திற்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு தலைவர் யார் என்றால் எழுச்சி தமிழர். இதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காது. சும்மா மைக்கிட்ட எதை அப்படி இப்படி பேசினாலும் உள் மனசுக்குள்ள அனைவருமே, அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், ஏன் சங்கி குறிப்பு கூட அவர் அந்த கொள்கைக்காக சரியாக களமாடுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் மாபெரும் தலைவர். அந்த தலைவருடைய அந்த நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு என்ன அதுலேருந்து மீண்டு வர முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலிருந்து இன்னமும் சொல்லப்போனால் அந்த தலைவரை பாதுகாப்பாக நான் வந்து இதுக்கான இட்டுக்கிட்டு பேசலை. சங்கத்தமிழை பொறுத்தவரைக்கும் யதார்த்தத்தை பேசக்கூடியவன். ஏறக்குறைய தலைவருக்கு பாதுகாப்பாக இருப்பவரையும் காணாம், தலைவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல பேரையும் காணாம். ஆனால் அந்த நேரத்தில் குறிப்பாக எனக்கு தெரிய தம்பி பிரவீன், வெளிச்சம் பிரவீன், நம்ம கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அவர், நீங்கள், தம்பி சார்லஸ், எனக்கு தெரிய அது போக 2-3 பேர் உங்களோட இருந்திருப்பாங்க. நீ பேரை சொல்லுங்கள். அந்த சூழ்நிலையை எப்படி நீங்கள் கேண்டில் பண்ணீங்க? அதை எப்படி வந்து தலைவர் அவளை பாதுகாப்பாக கொண்டாந்து இன்றைக்கி இந்த சமுதாயத்தை நிறுத்தியிருக்கிறீங்க அப்படின்றது உண்மையிலே வந்து இது முக்கியமான கேள்வி. இன்றைக்கி வந்து உங்களை முன்னாடியே நாங்கள் கேட்டிருக்கேன்னு, அதுக்கே நீங்கள் எங்களை கொஞ்சம் மன்னிக்கணும். ஏன்னா 3-4 நாளாக ஆச்சு கேட்குறமே, அப்போ தப்பாக எடுக்க வேண்டாம். அந்த நிகழ்வை கொஞ்சம் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் நம்ம நோக்கம் என்னென்னா வருங்காலங்களில் இதுமாதிரி நடந்துடக்கூடாது. அதே நோக்கம். இப்போ வந்து தலைவர் இப்படி சிக்கலாக இருந்தார், இவங்க பாதுகாத்தாங்க அப்படின்ற எண்ணம் இல்லை.
அங்கே என்ன நடந்தது என்பது தெரிஞ்சாதான் வருங்காலங்களில் நம்ம எதுவும் நடக்காமல் ஒரு பாதுகாக்க முடியும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். அந்த வகையில் வந்து உண்மையில் எப்படி அந்த அந்த சூழ்நிலை எப்படி நீங்கள் இது பண்ணீங்க? முதல்ல வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து மேடைக்கு ஏறும் பொழுது முதல்ல அவருக்கு நான் என்னுடைய பிறந்த நாளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உலக வரலாற்றில் தன் வாழ்வை முழுமையாக மக்களுக்காக ஒப்படைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் போராட்டமாய் வாழ்ந்து வருகிற தலைவர் எழுச்சி தமிழருக்கு இந்த ஊடகத்தின் மூலமாக என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, அந்த பிறந்தநாள் என்பது எல்லோரும் அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என வராதவர்கள் கூட அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து விட்டார்கள். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாநாட்டு திடல் வந்து ஒரு 3 லட்சம் இல்லை 4 லட்சம் பேர் இருக்க வேண்டிய இடம். கெப்பாசிட்டி 2 லட்சம் இருக்கைகள் போட்டிருந்தாங்க. ஆனால் இருக்கைகளை தாண்டி லட்சக்கணக்கான மக்கள் உள்ளே ஏறும்போது ஒரு கால் வச்சா இன்னொரு கால் வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. அது வந்ததுமே தலைவர் பதட்டம் அடைஞ்சிட்டார். என்ன எதிர்பார்க்காத அளவிற்கு, அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தலைவர் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆனா வந்த கூட்டம் 10 லட்சத்துக்கு அதிகமாக. உளவுத்துறை சொல்லுது என்னன்னா 10 லட்சத்துக்கு அதிகமான கூட்டம். நான் பார்த்து வரையில 2 நாளுக்கு முன்னாடி நாங்க அங்க போயிட்டோம். திண்டிவானத்தை தாண்டி தான் வண்டியை நிக்க வச்சுட்டு 12-13 கிலோமீட்டர் நடந்து தான் அந்த மாநாட்டுக்கு. அப்ப நீங்க 2 நாளைக்கு முன்னாடியே மாநாட்டுல களத்துல போய் நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க தமிழ் தேசியத்துடைய அந்த மாநில செயலாளர் முறை. அதனால அதை நான் வந்து கண்காணிச்சேன். என்ன எப்படி வருவாங்க, எப்படி அந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாண்டிச்சேரிக்கு முன்னாடியே பஸ்ஸுக்கெல்லாம் நிறுத்திட்டாங்க. அந்த பக்கம் வண்டிகள்லாம் வரல. அங்க நடந்தே வந்தாங்க. எல்லாமே இந்த கோயிலுக்கு எல்லாம் போவாங்க தெரியுமா, சபரிமலை கோயிலுக்கு, அந்த மேல்மருவத்தூர் நடந்து போற மாதிரி நடந்து பயணிச்சாங்க. இது என்னன்னா இனியும் கொள்ள அளவாது. ஆனா இதுக்கு மேலேயும் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா விபத்துகள் அதிகமா நிகழும் என்றதை தலைவர் உணர்ந்ததும் இன்னும் பதட்டம் அடைகிறாரு. அந்த பதட்டத்திலிருந்து அவர் மீள முடியல. 3 தீர்மானங்கள் தான், அவர் மொத்தம் 120 தீர்மானங்கள், 125 தீர்மானங்களை வாசிக்கிறதுக்கான எல்லா வேலை திட்டங்களையும் அவர் தொடங்கிட்டாரு. ஆனால் ஒருவேளை மாநாட்டு தீர்மானம் வாசித்து மாநாட்டில் அவர் பேசியிருந்தார்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு மாறி இருக்கும், மிகப்பெரிய எழுச்சி நடந்திருக்கும். ஆனால் என்ன நடந்ததுன்றதை யூகிக்கவே முடியல. ஏன்னா எல்லாத்தையும் முன்கூட்டி யோசிக்கக்கூடியவர், முன்கூட்டியே அறியக்கூடியவர் தலைவர் எழுச்சி தமிழர். அதை உணர்ந்து தான் அவர் அந்த மாநாட்டில் எந்த விபத்தும் நடந்துடக்கூடாது என்பதற்காக நிறுத்தினார். ஆனால் எங்களுடைய கூட்டங்களில் தேசிய கீதெல்லாம் போட்டு வரலாறு இல்லை. அது நிறைய ஊடகங்கள் கிண்டல் அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறானுங்க. நான் இந்த ஊடகத்தில் வழியாக ஒரு 2 விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. எந்த அரசியல் கட்சி தலைவர்களாவது இது போன்ற நிகழ்வுகளை நடத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நடத்தியிருந்து அந்த மாதிரி நடந்திருந்தால் வருத்தம் தெரிவிப்பார்கள், அவருக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சாதியவாதிகள், மதவாதிகள், போலி தமிழ் தேசியவாதிகள், போலி திராவிட கட்சிகள் தொடர்ந்து அவதூறை பரப்பிட்டு இருக்கிறான். இதை தாங்க முடியாம தான் நீங்கள் இந்த மாநாடு முடிஞ்சதுமே நீங்கள் பார்த்ததுமே எனக்கு அழைப்பு கொடுத்தீங்க. அதனால் வர முடியல. நானும் இன்னும் பதட்டத்திலிருந்து மீளலை. ஏன் மீளலைன்னா, புதிய இளைஞர்கள் கட்சியில் ஜென்ஸ் கிட்ஸ் அந்த சில பேர் சொல்லுவாங்க திமுக கிழவனை பூரா வச்சுட்டு ஜென்ஸ் கிட்ஸ்ன்பாங்க. இது உண்மையான ஜென்ஸ் கிட்ஸ் யாருன்னா விடுதலை சிறுத்தைகள். இளைஞர்கள் ஆர்வ கோளாறு, தலைவருடைய போய் நெருங்கி ஆர்வ கோளாறு என்ற அந்த வார்த்தையை விட நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ நம்மளாம் தலைவர்கிட்ட இவ்வளோ ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கிறோம், 25 ஆண்டுகளுக்கு மேலே பழகி இருக்கிறேன். இன்னமும் போய் நம்ம செல்ஃபி எடுக்கிறோமா? இல்லை எடுக்கிறோம். நீ இல்லைன்னு நீ அப்படி சொல்ல முடியாது மீடியாவில் இருக்கிறனால. உண்மையிலேயே இன்னைக்கு இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட போட்டாருன்னு ஆசைப்படும் பொழுது முதல்ல அப்போதான் அவன் தலைவரை பார்க்குறாங்க ஜென்ஸ் கிட்ஸு. வந்துட்டாராங்க பிறந்த நாள் போது அவை நம்ம குறைய சொல்ல முடியாது. அதில் கூட்டம் தான் அது. ஆர்வ கோளாறு என்பதை விட அன்பின் மிகுதி. ஆமா, அதுதான் அந்த அன்பின் மிகுதியாக புதிய இளைஞர்கள் அவர்கிட்ட நெருங்கி ஒரு புகைப்படம் எடுத்து நோக்கத்தோட தான் மேடையில் 4 பக்கமும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பக்கம் ஒன்று ரேம்ப் மூலமா சில பேர் ஏறி நேரம் வந்துட்டாங்க. பின்னாடி எல்லா பக்கமும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மேடையினுடைய கொள்ளளவு ஒரு 500 பேர். ஆனா 2000 பேருக்கு மேல மேடையில இருக்கிறாங்க. தலைவர் வர்றதுக்கு மேல 2000 பேர் இருந்தாங்க. அதனால அவரால் சமாளிக்க முடியல. எப்படி அங்கிருந்து வெளியேறவும் முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு. உருவாக்கின பிறகு இந்த பக்கம் ஒரு வழி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் தலைவர் அந்த பக்கம் வராரு. அந்த இளைஞர்கள் புகைப்படம் எடுக்கிற ஆர்வத்துல அவரை தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தள்ள ஆரம்பிச்சதும் அவர் ஏற்கனவே இந்த பதட்டத்தில் இருக்கிறார். மக்கள் எப்படி திரும்பி போறாங்க, ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ட்டு அவர் மின்சாரத்தெல்லாம் துண்டிச்சு. அப்போ அழகா அது முன் யோசனையோட சமயோசித புத்தியோடு அவர் பேச்சையும் குறைக்கிறாரு, அந்த மாநாட்டு தீர்மானத்தையும் குறைச்சி பேசுறாரு. யாரையும் பேச விடாம அவர் மட்டும் பேசிட்டு டக்குன்னு கரண்டை கட் பண்ணாரு. இல்லைன்னா நேரம் ரொம்ப சிக்கலா இருக்கு. கரூரை விட ரொம்ப மோசமான இருக்கு. கூட்டம் அதிகம் இல்ல, கரூரை விட பன்மடங்கு அதிகம். இதுவரைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் வரலாற்றுல விடுதலை சிறுத்தைகள் பல மாநாடு நடத்தியிருக்கிறான். அதாவது என்ன மண்ணுரிமை மாநாட்டுக்கு முன்னாடி இருந்து பல மாநாடு நடத்தியிருக்கிறான்.
ஆனா இந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டம் அப்பா சாமி வரலாற்று யாருமே எதிர்பார்க்காத கூட்டம். அதுதான் இது ஏற்றுக்கொள்ள முடியாத சங்கி பயல்கள் மட்டும் இல்ல, சாதியவாதி அயோக்கியர்களும் ஆமா சாதியவாதிகள் மதவாதிகள் தான் பேசுறாங்க. நான் இப்ப அந்த வயிற்றுச்சல் என்னடா இவ்வளவு மக்களை தெரிஞ்சுக்காரு இவரு இந்த போலி திராவிட கட்சிகள், திராவிட போர்வில அதை பாத்துக்கிறோம். அதை நம்ம வந்து விட போறது இல்லை. அது நம்ம எப்படி பண்ணணும் பண்ணிக்கணும். நான் என்ன கேட்கறேன்னா அந்த இல்ல இடத்துல முக்கியமா அந்த இடத்துல நீங்க தலைவரை எந்த நேரம் பாக்குறீங்க? சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு, அன்கான்ஸ் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து இந்த பதட்டம், ரெண்டாவது வந்து அவர் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய இளைஞர்கள் வந்து புகைப்படம் இருக்கிற ஆர்வம், ரெண்டாவது அவருக்கு முன்னாடி நான் எடுக்கணும்னு பின்னாடி இருக்கிறவனுக்கு ஆர்வம். அதனால அவர் ரெண்டு பக்கமும் தள்ள ஆரம்பிச்சதும் அவர் நிலை குலைஞ்சிட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து வந்தாருன்னா ஸ்டேஜ் கீழே தான் தள்ளி விடணும், விழுந்தோம். நீங்க அந்த எந்த நேரத்துல பாத்தீங்க? நாங்க வந்து அவர் தள்ளிட்டு வரும்போது தலைவர் மாதிரி இருக்குது, என்ன யாரும் கண்ணாடிலாம் கீழே விழுதுன்னு பார்த்தா தலைவர் யதார்த்தமா தான் பாக்குறீங்க. ஆமா யதார்த்தமா பார்த்தோம். நான் தோழர் பிரவீன் வந்து சகோதரர் பிரவீனை கூப்பிடுறேன். பிரவீன் தோழர் வாங்க தலைவர் பாருங்க, தலைவர் பாருங்கன்னா அவர் அந்த பக்கம் வர்றாரு. இங்க தமிழ் சொல்ற நம்ம ரமேஷ் வழக்கறிஞர், அவர் அங்க வந்து அடிக்கிறாரு எல்லாரையுமே. அப்புறம் இந்த சார்லஸ் தம்பியும் முக்தாரும் ரெண்டு பல்லரும் சேர்ந்து அடிக்க முக்தார் இன்னொருத்தர் பேரு முக்தார், இன்னொருத்தர் தமிழினியன் ரமேஷ் ரமேஷ் அவங்க உள்ள வந்து எல்லாரையும் அடிச்சு அப்புறத்தை தலைவரை மீட்டு அந்த நாங்க அந்த சிஸ்டம் வைக்கிறதுக்காக, கணினியை வைக்கிறதுக்காக டேபிள் போட்டிருந்தோம் தெரியுங்களா, அந்த டேபிள் உள்ள வந்ததுனால தான் கொஞ்சம் அவர் தப்பிச்சாரு. இவனுக்கு மாரி அதாவது எப்படின்னா புகைப்படம் இருக்கிற ஆர்வம் அவருக்கு என்ன நடந்தது அவனுக்கு யோசிக்கவே இல்லை. ஏன்னா புதிய இளைஞர்கள் அவங்ககிட்ட மீள முடியல, முகத்துங்களை பார்க்குற தலைவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எங்களை பார்த்த பிறகு கொஞ்சம் அப்புறம் நாங்கள் அவரை சமாதானப்படுத்த தெரிஞ்ச முகமா பார்க்குறாரு. இப்போ உங்களையும் பிரவீனையும் பார்த்ததுமே அவர் தெரிஞ்சிருக்கு ரைட்டா அப்படின்னு. வண்டியை கூப்பிட்டு கண்ணாடி இல்லாம இருந்தாரு, கண்ணாடி விழுந்துருச்சு, கண்ணால கீழே விழுந்துருச்சு. கூப்பிடுறாரு, வண்டியை எடுத்துட்டு அனுப்புன்றாரு. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, என்னால புரிய முடியுது. அந்த தலைவருக்கு அந்த சிக்கல் வந்ததுமே பக்கத்தில் இருந்த போலீஸ் பாதுகாப்போ இல்ல மற்ற இரண்டாம் கட்ட தலைவரோ அவங்க நெருங்க முடிய அளவுக்கு கூட்டம் அதிகமாயிருச்சு. அவங்க கீழே விழுந்துட்டாங்க நினைக்கிறேன் நிறைய பேர். யாரும் வரவே முடியாது, ஏன்னா இவரை சூழ்ந்துட்டானுங்க இந்த இளைஞர்கள். ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் பரவாயில்ல, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சூழ்ந்து முந்தி அடிக்கிறாங்க அவரை புகைப்படம் இருக்கிறது. அவங்களுக்கு தலைவர் மட்டும்தான் தெரியுது, மத்த யாரையும் தெரியல. ரெண்டாவது அவருடைய சூழ்நிலையும் அவங்க புரிஞ்சுக்க முடியல. ஆனா நீங்க அழகா கேண்டில் பண்ணீங்க. நான் பார்த்தேன்ல, நான் இந்த வீடியோல பார்க்கும்போது தலைவர் சென்டர்ல வச்சு நீங்க 4 பேர் நல்லா நின்றுக்கிறீங்க. அப்ப பிரவீன் அங்க பின்னாடி இருக்கிற வேலை பூரா தடுக்கிறாப்ல, நீங்க முன்னாடி இருந்து இது பண்றீங்க. அதே மாதிரி தண்ணி நீங்க தான் எடுத்து கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால எப்படி தண்ணி எப்படி கிடைச்சு? நான் எல்லாரும் கெஞ்சிரும், நாலா பக்கம் நீங்க பாத்துருப்பீங்க, எங்கெங்க கெஞ்சிரும். ஏன்னா அவருடைய அன்கான்ஸ் ஆகுறாரு. அவர் அந்த தள்ளுல வந்து அவரால் மூச்சு திணறல, மூச்சு திணற அதிகமாகுது. இனியும் அவர் எங்க போனா ரொம்ப இதுவா அந்த நேரத்தை நீ எப்படி உணர்ந்து? நீ உயிருக்கு மேல தலைவர் நேசிக்கக்கூடிய ஆளு, நீ எப்படி இது பண்ணீங்க? என்னால அது நிக்க என்னால எப்படி காப்பாத்தி நீங்களே அழுகுற மாதிரி பேசுறீங்க. பேசும்போது எப்படி காப்பாத்தி இட்டு போற சூழ்நிலை எனக்கு வந்துடுச்சு. இங்க இருந்து எப்படி அப்புறப்படுத்துறது, எப்படி பண்றதுன்றதுனால தான் பதட்டம் அதிகமாகவும் தண்ணி கேட்டு தண்ணி கொடுத்தது கொஞ்சம் அவரு முடியல. அப்ப கூட அவர் அந்த நினைவு அப்படி அவர் எப்படின்னா அடுத்து ஒரு நினைவு இங்க போற மாதிரி அவருக்கு ஒன்னும் புரியல. கூட அவர் தன்னுடைய சுய நினைவை இழக்கிற மாதிரி அந்த மயக்கம் வருது. அந்த கடைசி அந்த சூழ்நிலைக்கு வந்து நீங்க பாக்குறீங்க, கண்ணால பாக்குற முடியல, தடுத்தர்கள் வந்துருதுங்க தலை கை காலெல்லாம். அவர் உங்களுக்கு என்னாச்சு? உட்கார வைக்கிறோம், எங்களால என்ன எங்களுக்கு வந்து என்னன்னா இவனுங்களை என்ன பண்றதுன்னே தெரியல. அடிக்கல அந்த டைம்ல எங்களுக்கு வேற இவர் இட்டுட்டு போயிடணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அவரை உட்கார வச்சோம். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. நான் அவரால் உட்கார முடியல. இங்க இருந்து அவரும் முடிவு பண்றாரு அப்படின்னா சமாளிச்சு போயிடணும், போறதுக்கு வழி இல்லை. அதனால ஸ்டேஜ் பேக் சைடு பேனர் கிழிச்சு அந்த பக்கம் அவரை இறக்கி நாங்க வந்து கொண்டு போயிடுவோம். பேனரை கிழிக்கிறீங்களா? பின்னாடி பேனர் கிழிச்சு தான் நம்ம ஏறணும்ல, அந்த பாதை இல்ல, அதெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. பின்பக்கம் வழி, அதாவது ஒரு வழியே இல்லாத ஒரு பகுதியில ஸ்டேஜ் பேக் சைடு 1.5 அடி சந்து. ஓகே, அதுதான் அந்த சந்துல இந்த பக்கம் தகர வச்சிருக்காங்க. எதிரி குச்சா தகரத்துல மாட்டிக்கும், இறக்கணும், இறங்கவும் முடியறதுக்கான வழி இல்ல. அப்ப குதிக்கணும்னா ஃபுல்லா ஆளுங்க நிக்கிறாங்க, அவங்க மேலதான் குதிக்கணும். இப்ப அது அந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம் எல்லாரும். இப்ப இங்க இருந்து கொண்டு போனோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த இப்ப நாங்க எங்க கிட்ட இருக்கும்போது இங்க இருந்து நான் பார்த்து வெளிச்சம் பிரவீன் வந்து அவர் இந்த கம்ப்யூட்டர்லாம் வச்சு லைவ் போடுறதுக்கு அவங்க வச்சிருந்தாரு. அந்த இடமா நீ சொல்றேன்? அதுதான் நாங்க அந்த இடம் தான், அதுதான் அந்த லைவ்ல தான் நாங்க உட்காந்துட்டு வேலைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல இருந்துதான் அவரை பொறுமையா அந்த பாதையில அப்பயும் ஏறானுங்க. அவனுக்கு தெரியல புதிய இளைஞர்கள். அது எப்பயுமே அப்படித்தானே நடக்கும். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒண்ணு பதிவு பண்றேன். மேலாவளவுல வந்து தலைவர் ஒரு முறை வந்து பேசுறாரு. மேலாவளவுல யாரு? குறிப்பா எல்லாமே தெரிஞ்ச தோழர்கள் தான், புதுசா யாரும் இங்க வர போறது இல்ல. விடுதலை கலைஞர் அதுலயே அவர் நிறைய நெருக்கடி ஆகும் பொழுது எனக்கு தெரிய 3 வருஷம் முன்னாடி, அப்ப 4 இருக்கு ஸ்டேஜ்ல. வேற என்ன பண்றதுக்கு தலைவர் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னுமே மேடை விட்டு கீழே இறங்கிட்டாரு. கீழே இறங்கிட்டு இல்லப்பா நீங்க பூரா ஒழுங்கானதே நான் மேடைக்கு வருவேன் அப்படின்னாரு.
அப்புறம் எல்லாரும் ஒரு செட்டான பிறகு மேடைக்கு வந்து தெரிஞ்ச இடத்துலயே. இப்போ இந்த இடத்துல யாருக்குமே தெரியல, புது புது ஆளாக வந்து மேடை ஏறுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு மேடையில் வந்து பொறுப்பாளர் செய்த தவறுகள், அந்த மேடையை வடிவமைச்ச தோழர்கள் வந்து தொண்டரணி அது சரிப்படுத்தியிருக்கணும். அவங்க அதை நம்ம அப்புறம் பேசுவோம் நிச்சயம். அது வந்து நம்ம உயர்நிலை குழுல நம்ம உட்காந்து பேசக்கூடிய விஷயம். இப்போ என்னுடைய மேட்ரு வந்து நீங்க வந்து இன்று நேற்று வந்தவர் அல்ல. ஆரம்ப காலகட்டத்தில் எப்போ மதுரையிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்துச்சோ, தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்க வந்து வாக்கரிசி போட்டு வந்தவர். சரிதான். இன்னைக்கு வந்து நம்ம ஆனூர் சாரவாசை போல இல்லை பனையூர் பாபுவை போல வந்தவர் அல்ல. வந்தோம்னா எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகணும் வரல. நம்ம இந்த மக்களுக்கான விடுதலைக்காக வந்திருக்கிறீங்க. கவுன்சிலர் சீட்டு கொடுத்தாரு. அது கூட நான் இன்னொரு இளைஞர் தேர்ச்சி பாசறை சேர்ந்த தோழருக்கு தான் கொடுத்தேன். அப்ப உண்மையான வாக்கரிசி போட்டு வந்தவர்கள் வந்து முக்கியமான முதன்மையாளர் வந்து யாருன்னா அன்புச்செழியன் அவர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கட்சியில். இதை வந்து நான் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசணும் தேவையில்லை. நான் என்ன கேட்குற கேள்வினா, ஏன்னா உங்க மனநிலை தான் எல்லா தொண்டருடைய மனநிலை. அந்த தலைவர் அப்படி ரொம்ப மனசு உடஞ்ச அந்த இடத்துல வந்து சுயலவே இழந்து அப்படி உட்கார நேரத்தில் உங்க மனசுல என்ன தோணுச்சு? எனக்கு வந்து அந்த வார்த்தையில் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து அந்த நேரத்தில் இருந்த பதட்டமும் அவரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, அவருடைய சூழ்நிலை அந்த மாதிரி மாறிடுச்சு. அது இந்த சமூகத்துக்கான ஒரு தலைவரை நம்ம எழுதுறோம்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாயிடுச்சு. அந்த சூழ்நிலை வந்து அந்த மாதிரி தான் இருந்தார். அவர் சூழ்நிலை ரொம்ப அன்கான்ஸ். நான் நேற்று கூட அவர் முந்தினத்தை சந்திக்கும் போது கூட சொன்னேன், நீங்கள் தயவுசெய்து ஏதாவது ஒரு மருத்துவமனையில் மருத்துவம் பாருங்க, உங்களால முடியல அப்படின்னா. எனக்கு உண்மையாலுமே வலி அதிகமாக இருக்குப்பா, கை தூக்க அவரே சொன்னாரு, கை தூக்க முடியல என்னால், இந்த 2 கையும் பாதி தூரத்துக்கு மேலே தூக்க முடியல, வலி இருக்கு. இருந்தாலும் நம்ம தோழர்கள் விபத்தில் நிறைய பேர் அடிபட்டு அவங்களெல்லாம் போய் மருத்துவமனை பார்க்க வேண்டியது இருக்கு. மாநாட்டு வேலைகள் இன்னும் முழுமையடையல. அதுக்கான எல்லா வேலைகளும் நான் சரிப்படுத்திட்டு தான் நான் போக முடியும். நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குது எல்லாரையும். அதெல்லாம் முடிச்சுட்டு ஆனால் உங்களை நான் பாராட்டுறேன். எப்படின்னா நீங்களும் அந்த இடத்துல மனசு உடஞ்சு போய் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் பாதிப்பாகி நீங்கள் எல்லாம் அந்த 4-5 பேர் இருந்துட்டு இருந்தீங்கன்னா தலைவரே வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் போயிருப்பாரு. ஆனால் அங்கே வந்து நீங்கள் மன தைரியமாக தான் இருக்கிறீங்க. நல்ல ஒரு போல்டாக தான் வந்து தொடர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்கொள்றீங்க. பிரிவின் தொடர் அழுவதால் அந்த பக்கம் என்ன எங்களுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க தள்ள ஆரம்பிக்கிறாங்க. உங்க நெருக்கி வந்து என்னன்னா புகைப்படம் எடுக்கிறது நெருக்குதான். இனியாவது இவங்களுக்கு தெரியணும், இது நம்ம தலைவர் வந்து ஒரு வர மாணிக்கம் நம்ம நாட்டுக்கு கிடச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒன்று பெருமைக்காக இல்லை, ஒரு தலித் தலைவர் யாராவது ஒருத்தரோ இல்லை எந்த ஒரு தலைவனோ கூப்பிட்டா யார் வரப்போகிறா? ஒருத்தர் வரப்போகிறதில்ல. நீ தலைவர்ன்ற ஒரு ஒற்றை முகத்துக்கு வர்றாருன்னா இவரை வச்சு இன்னும் நம்ம அந்த மக்களுக்கான விடுதலை வென்றிருக்க வேண்டும். வாழும் அம்பேத்கராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது இன்னும் புரியாமல் சில இளைஞர்கள் வர்றாங்க. அவர்களாம் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் யோசித்து பார்க்கணும். ரொம்ப இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு முக்கியமாக இருக்குது. இப்போ சினிமா நடிகை நோக்கி வர்றது வேற, அது வந்து எல்லா நடிகை வந்தால் கூட வருவாங்க, அது வந்து ஒரு யதார்த்தமானது. ஆனால் ஒரு தலைவனை நோக்கி, அதுவும் ஒரு கோட்பாட்டு சார்ந்த ஒரு தலைவனை நோக்கி இவ்வளோ மக்கள் வரும் பொழுது எல்லாரும் வரல இல்லை. நீங்கள் நல்லா கேளுங்க, அதை நம்மளே பார்த்தோம்ல. அதில் குறிப்பிட்ட ஒரு இளைஞர்கள் அவங்க தான் வந்து இது மாதிரி வராங்க. உண்மையான ஜென்சி கிட்ஸ் இதாக நினைக்கிறேன். ஜென்சி கிட்ஸ் இவ்வளவு டேஞ்சரா இல்லை, அது வந்து நிகழ்ச்சியை கூட நடத்த முடியாத அளவுக்கு பண்ணுவாங்கடா. நிகழ்ச்சி வாயிலாக ஒரு விஷயம் என்னன்னா, எந்த அரசியல் கட்சி மாநாடுகள் நடத்தினாலும் புதிய இளைஞர்கள் ஆர்வக்கோளாறு செய்வாங்க. ஏதோ நம்ம மட்டும் யாரும் ஒரு இது மாதிரி நிறைய விமர்சனம் எல்லாம் பண்றாங்க அப்படிலாம் இல்லை. எந்த அரசியல் இப்போ நீங்க கரூர்ல கூட பார்த்துருப்பீங்க, ஆர்வக்கோளாறு. அது சிலர் வந்து ஆர்வமா தலைவர் சந்திக்கணும், புகைப்படம் எடுக்கணும்ட்டு வர்றதுதான் அது நடக்கிற. இல்ல அவர் வந்து ஒரு ஆரம்பத்துல ஒரு சினிமா நடிகருங்க, சினிமால உச்சத்துல இருந்தவர். அவரை நோக்கி வர்றதுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கு. வாழும் அம்பேத்கருங்க. ஆனா இவரை வந்து இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா அது ஒரு வந்து உண்மையிலே ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அவரை நோக்கி வரவங்க எப்படின்னா படிக்கிற இளைஞர்கள், அறிவு சார்ந்த இளைஞர்கள், அம்பேத்கரை மார்க்சிய பெரியாரை உணர்ந்தவர்கள் எல்லாருமே அவர் மீது மிகுந்த ஆர்வமா இருப்பாங்க. அப்ப நீ என்ன சொல்ல வரீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து அறிவு சார்ந்த ஒரு அமைப்புனா விடுதலை சிறுத்தைகள். உண்மையான ஜென்ஸ் கிட்ஸ், நாலேஜ் உள்ள ஜென்ஸ் கிட்ஸ் யாருன்னா விடுதலை சிறுத்தைகள். என்னன்னா ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் வந்துட்டா நீங்க புகைப்படம் ஓட மாட்டீங்களா? ஓகே, கரெக்ட் கரெக்ட். மார்க்ஸ் வந்துட்டா ஓட மாட்டோமா? கொள்கைவாதிகள் யாரு வந்தாலும், மேதகு பிரபாகரன் வந்துட்டாரு, அது மாதிரியான இளைஞர்கள் பாக்குறாங்க. ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்க, நீங்க இன்னொரு வியூ நீங்க பார்க்கவே இல்லை. நான் அதை யோசித்து பார்த்தேன். அவ்வளோ பெரிய வெயிலில் நம்ம 12 மணி நிகழ்ச்சி நடத்துனதே தவறு, அது வேறு பிரச்சனை. நம்ம தனியாக உயர்நிலைக்குள்ளே பேசுவோம். அந்த 12 மணி நீ அந்த அதில் ஒரு ஆளை நினச்சிக்கிறீங்க, ஒரு தொண்டை நினச்சிக்கங்க. அந்த வெயிலில் அந்த வெக்கையில் நீங்கள் 12 மணிலேருந்து 1 2 3 4 5 5 தானே வந்தார் தலைவர். அவ்வளோ நேரம் இருக்கும்போது அங்கே வெப்பம் எப்படி இருக்கும், உங்கள் மணல் எப்படி இருக்கும்? அப்போ நீ என்னன்னு செய்வீங்க? உண்மையிலேயே நான் நீங்களாம் சரி, நானாக இருந்தாலும் சரி,
என்ன நம்ம செய்வோம், ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒதுங்க முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கு தான் அவனுக்கு ரேம்பு கிடைச்சிருக்கு. நல்லா கேட்டுக்கிறேன். ரேம்பு கிடைச்சது, ஸ்டேஜ் கிடைச்சது. அந்த ரேம்பில் ஏறி வந்தேமே உள்ள வந்துட்டு. இப்போ நான் ஒரு சிவில் இன்ஜினியர், எனக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து அங்கே ஃபோல்டிங் போடணும். அந்த ரேம்புக்கு ஸ்டேஜுக்கு இடையில ஒரு ஃபோல்டிங் மாதிரி போட்டிருக்கணும், சிடி மாதிரி. இவர் தலைவர் உள்ள வந்து அந்த ஃபோல்டிங் கட் பண்ணியிருக்கணும். அது மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி விஜய் நடத்தினார்ல, அங்கே ஃபோல்டிங் போட்டிருக்காங்க, ஸ்டேர் கேஸ் போட்டிருக்காங்க. அதுமாதிரி அவர் இருந்த உயரம் பார்த்தீங்களா, அது வந்து 3 மீட்டரு, நமக்கு 1 மீட்டர் கூட இல்லை. நான் மீட்டரில் பேசுகிறேன், அப்போ உங்களால் கணிக்க முடியும். அப்போ அது மாதிரி பொசிஷனில் இருக்குது. நம்ம அதை வந்து நம்ம பேசுவோம். ஆனால் அந்த இளைஞர்களை வந்து அந்த ஃபோல்டிங் மட்டும் போட்டிருந்தோம்னா வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவனுக்கு என்ன, அது இது பிறந்த நாள். மெயினாக தமிழ் தேசியம்ன்ற கோட்பாட்டை உண்மையான களமாடுறது விடுதலை சிறுத்தைகள் தான். மேதகு பிரபாகரனுடைய அடுத்த அவதாரம் தாண்டா எழுச்சி தமிழர்னு என்றேன் ஒவ்வொருத்தனும். அப்போ அவன் வந்து கை கொடுக்க விரும்புகிறேன், ஓட்ட எடுக்க விரும்புகிறேன். அந்த தலைவர் அவரை சொல்லிட்டு வரும்பொழுது ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்து பரிசு இருக்குது, புகைப்படம் கையில பரிசு பொருள் தலைவர் கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு வரான். புதிய இளைஞர்கள் அவனுக்கு நம்ம அவனை போயிட்டு நம்ம என்ன சொல்ல வேண்டியது, என்ன பண்ண வேண்டியது தெரியல. என்னன்னா அது ஆர்வம், பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து கொடுக்கணும் அவர்கிட்ட. கையில எடுத்துட்டு வராங்க, புகைப்படங்கள் எடுத்துட்டு வராங்க, நிறைய பூச்செண்டுகள் எடுத்துட்டு வராங்க. அப்ப நம்ம தொண்டர்களை சொல்லி எந்த இதுவும் இல்லை. அப்ப மிஸ்டேக் நம்ம சைடு. நம்ம அதாவது சொல்ல போனோம்னா 2ஆம் கட்ட தலைவர்களும் அந்த எல்லா பொறுப்பாளர்களும் நம்ம தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து நிச்சயமாக நம்ம அதுக்கு தலைவருக்கு தெரியாது, சரிப்படுத்தி இருப்பாங்கன்னு அவர் வந்துட்டார். ஆமா, தலைவர் நம்பி வர்றாரு. இல்ல அவர் என்னன்னா, இவர்கள் எல்லாமே இந்த ஏற்பாடுலாம் செஞ்சிருப்பாங்க, சரியா இருக்கும்னு வந்துட்டாரு அவர். சரி, இது வரைக்கும் நடந்ததாக இருக்கட்டும். இனியாவது வருங்காலங்களில் நம்ம இது மாதிரி எந்த வகையான சிக்கலும் வராமல், பிரச்சனையும் வராமல், நம்ம வந்து எல்லாம் ஒருங்கிணைந்து இது அடுத்தடுத்த நம்ம நிகழ்வு கொண்டு போகணும். ஆனால் நீங்கள் ஒன்று என்னமோ சொன்னோம்னு சொன்னீங்களே, இந்த இன்டர்வியூ முன்னாடியே என்ன சொன்னீங்க, தலைவரை பார்த்து நீங்கள் ஒரு பவுன்சர் கூட ரெடி பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம்ல, அது எப்படி, என்ன சொன்னீங்க? ஏன்னா சமூக விடுதலை களத்தில் நிற்கிறவங்களுக்கு வந்து எல்லா சமூகமும் நம்ம ஆம்சாங் இழந்திருக்கிறோம். ஆம்சாங் கூட இருந்தவங்களும் ஓடிட்டாங்க, அப்படிதான் சொல்லணும். அதில் அப்போது ஒரு தலைவர், இந்த நாட்டின் வழி நடத்தக்கூடியவர், ஒரு அறிவு சார்ந்த ஒரு தலைவர், மக்கள் வாழ்வியல் உரிமைக்காக தன் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற தலைவருக்கு பாதுகாப்பை பலப்படுத்தணும். இன்னைக்கு சமூக விரோதிகள் அதிகமாயிட்டானுங்க. சொந்த அவங்க பாருங்களேன், இதை வந்து புகைப்படம் முந்தின்னு வரக்கூடாது. இல்லை, அதை விட முக்கியமான கருத்து நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்காக நான் சொல்றேன். இவ்வளவு ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல வந்து தலைவர் வந்து வந்திருக்கிறாருன்னா, அந்த உண்மையை பேசாம குறிப்பா அந்த சாட்டையும் சவுக்கும் என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. எவ்வளவு வன்மமானது, எவ்வளவு அயோக்கியத்தனமானது. அதெல்லாம் வந்து நம்ம ஜனநாயக ரீதியா நம்ம அதை வந்து நம்ம கடந்து போறோம். மனித நேயம் இல்லாதவர்கள், மனித சமூகத்துக்கு எதிரானவர்கள். தமிழ் தேசியம்ன்ற சொல்லாடலையே நம்ம தான் சொல்லி கொடுத்தோம். இல்ல கரெக்டா? பிரச்சனை பொருட்களை நல்லா கொரோனா காலத்துல, ஒரே ஒரு நிமிஷம், கொரோனா காலத்துல நான் ஜூம் மீட்டிங் ஒன்று நடத்தினேன். நான் இப்ப துபாயில இருக்கிறேன். தமிழ் தேசியத்தை பத்தி பேசும்போது சீமானே வந்து பேசுறாரு, தமிழ் தேசியமும் எழுச்சி தமிழர்னு. அவரே என்ன சொன்னாரு, நான் தமிழ் தேசியத்தை நான் மேதகு பிரபாகரனும் எழுச்சி தமிழ் தான் கற்றுக்கொண்டேன்றாரு, படிச்சேன்றாரு. இது பைத்தியக்கார பை எங்க கடந்து வந்தான்னு தெரியல. இந்த மாநாட்டின் மூலியமாக நடக்க போறது என்னன்னா, போலி தமிழ் தேசியவாதிகள் அம்பலப்படுத்தப்படுவாங்க. இல்ல நீங்க முகத்திரை கிழிச்சாகணும், வேற வழியே இல்ல. இனிமேல் நடமாட முடியாது என்ற சூழ்நிலை வந்துடுன்ற பயத்துலதான் இந்த சாட்டை போன்ற அயோக்கியனுங்களா தப்பா பேச. நான் கேள்விப்பட்டேன், சாட்டையுடைய விவரத்தை பூரா நான் விசாரிச்சேன், என்ன ஏதுன்னு. ஒன்றும் பெரிய மேட்டர். இப்போ மதுரையில இருந்து தம்பியெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, அண்ணே என்னென்ன பெருசா குண்டாஸ் தானே போடுவாங்க, அந்த லெவலுக்கு அவங்கள்ட்ட பேசினாங்க வச்சுங்களேன். நான் அந்த நேரத்தில் சொல்ற காரணம் என்னன்னா, நம்ம சொல்லணும், சும்மா அமைதியா இருக்குன்னு அவங்க நினைக்க கூட. அப்ப நம்ம சொன்னோம், இங்கே பாருங்க, நம்ம அரசியல் ரீதியா வந்துட்டோம், நம்ம ரொம்ப நேர்மையா, நம்ம அம்பேத்கரிஸ்ட், அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு புத்திஸ்ட், அதே நேரத்தில் நம்ம வந்து இன்னைக்கு திருமாயிஸ்ட். ஆனால் நம்ம அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், நம்ம அரசியல் படுத்துவோம், அவங்களே வந்து நம்ம முகத்திரை கிழிப்போம் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்தாச்சு. ஆனால் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் உண்மையே சொல்கிறேன், அவங்க வந்து திமுகட்ட பணத்தை வாங்கிட்டு பேசுகிறாங்க. உண்மை, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிறைய பேர் என்ன, ஆனால் உனக்கு பணம் உனக்கு பாதுகாப்பாக இருக்காது, திமுக பாதுகாப்பாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பான்ற மட்டும் நான் சொல்லிட்டு நான் திருப்பி நம்ம பாயிண்ட்டுக்கே நான் வந்துடுறேன். சரிங்களா? இப்போ வந்து தலைவர்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் கட்டாயமாக மற்ற அரசியல் கட்சிகளை, ஒன்றுமே இல்லாத வித்து போன கட்சி கூட பவுன்சர் வச்சுட்டு. சரி, அப்போ ஒரு விடுதலைக்கான இருக்கிற கட்சி, பல லட்சம் மக்கள் திரண்டு இருக்கிற ஒரு கட்சி, எங்கே போனாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்றாங்க சும்மா வந்தாலே. அப்போ அவருக்கான பாதுகாப்பை முதன்மைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அது தலைவர் உணர்ந்து இருக்கிறாரோ இல்லையோ, அடுத்த கட்ட பொறுப்பாளர்கள் அந்த வேலையை செஞ்சாகும். அப்ப நம்ம பவுன்சர் போடணும்னு சொல்லிட்டு, பவுன்சர் போட்டு ஆகணும். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், நீங்க போட்டு ஆகணும். ஏன்னா யாரு சமூக விரோதிகள் அதிகமாயிட்டான். சொந்த சமூகம் புகைப்படம் இருக்கிறதுக்கும் கூட வந்து நின்று வீடியோல மூஞ்சி காட்டுறதுக்கு தான் விளையாடுறான் எல்லாரும். இல்ல, ஒரு பிரதரே சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, அதை நான் பதிவு பண்றேன். என்ன சொன்னாருன்னா,
நீங்க வந்து உங்க மேடையிலேயே உங்க தலைவரை உங்களால காப்பாற்ற முடியல, கரெக்டா? உண்மை. கடைசியா வந்து அந்த உங்க பேரை சொல்றாரு அன்புச்செழியன், தம்பி பிரவீன், இவங்க தான் வந்து காப்பாத்தி, நீங்க தான் ஒரு 4-5 பேர் அவரை காப்பாற்றமே சொல்றாரு. உண்மை. இல்ல, அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படியே சொல்றேன். சொல்லக்கூடாது. ஆனா சாதியவாதியிடம் இருந்து நீங்கள் எப்படி காப்பாற்ற போகிறீர்கள்? அவன் கேட்கிறான் கேள்வி. இதுதான் உண்மை. சாதியவாதி ஆயுதம் வச்சிருப்பேன், என்னவே பண்ணிருப்பேன். இன்னொன்னு சொன்ன, அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பிளேட் போட்டு விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. அப்ப இவ்வளவு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு இன்னும் வந்து நீங்க உங்க தலைவர் சாதாரணமா எடுக்கிறீங்க, கவனமாக இருங்க. அப்ப நீ தலைவர் சொன்னது கரெக்ட் தான். ஒரு பவுன்சர் போட்டுக்கொள்ள வேண்டும். பவுன்சர்னா ஒரு குரூப், ஒரு டீம் உருவாக்கி வச்சுக்கிறது நல்லது. அவனுக்கு யாரு என்னன்னு தெரியாது, அவனுக்கு ஒரே எய்ம் தலைவரை பாதுகாக்கலாம். இந்த நம்ம இன்றியோட மூலமாகவே நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட், தலைவருக்கு நடந்ததை பத்தி மறந்துடும், ரைட்டா? இனிமே நடக்காத அளவுக்கு பாதுகிறோம். அப்போ ஒரு பவுன்சர் போட வேண்டும் என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இந்த சாதியவாதிகள் மதவாதிகள் கொஞ்சம் வாயம் மூடுங்க, கரெக்டா? அப்புறம் நாங்க இறங்கினோம்னா, ஏன்னா ஒரு காலத்துல நம்ம சாதி வெறியனை எதிர்த்தாளுங்க, மதவெறிய சங்கிப்பையில எதிர்த்தாளுங்க, RSS நேருக்கு நேர நம்ம எதிர்த்து களமாடி வந்தவர்கள் RSS பார்த்தா மூத்திரம் போயிடுவாங்க, கரெக்டா இல்லையா? உண்மையாலுமே இந்த மாநாடு தலைவர் பேசியிருந்தால் தமிழ் தேசிய போராளி, சாதி ஒழிப்பு போராளி தமிழரசனை பற்றி பேசிய பொழுதே இங்க இருக்கிற சாதிய கட்டமைப்பில் இருக்கிற அத்தனை பேரும் விடுதலை சிறுத்தை நோக்கி சாதியை ஒழிச்சு, சாதி வேண்டாம் என்று வந்திருப்பாரு. சரி, நம்ம இன்னொன்னு கூட இப்ப நீ ரொம்ப பேசுறத பார்த்தா இதுல எதுவும் சூழ்ச்சி பண்ணிட்டாங்களா, எதுவும் எதிராளிகள் தெரியல, இருக்கு. அதை நம்ம விசாரணை பண்ண சொல்லுவோம். அது கண்டிப்பாக ஒரு குழு கத்திட்டு இருந்தானுங்க மேடையிலும். எப்படி, ஏன்னா எனக்கு அந்த ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இந்த தருணத்துல இந்த இடத்துல பேசக்கூடாதுன்றது இல்ல, இந்த தருணத்துல நம்ம இல்ல நம்ம ஒரு கருத்தை தானே வைக்கிறோம். நம்ம வந்து மார்க்ஸ் என்ன சொல்றாரு, எல்லாவற்றையும் சந்தேகி சொன்னாரா சொல்லலையா? அப்ப எங்களுக்கு வந்து எங்கள் இளைஞர்கள், எங்கள் தோழர்கள் என்னைக்கு தலைவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். ஆனா அதை மீறியும் ஒரு குறிப்பிட்ட குறிப்பு செஞ்சிருக்கிறாங்கன்னா எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, ரைட்டா? அதை வந்து ஏன் வந்து நீங்க போலீஸ் வந்து பாதுகாப்பை குறைத்திருக்கிறீர்கள்? உங்க மேலே சந்தேகம் கூட்டம் இருந்தாலும் நான் கேட்கிறேன், நீ போலீஸ் பாதுகாப்பு நிறைய போட்டுக்கலாம்ல? கண்டிப்பா. அப்ப ஏன் அதை கேட்டாதான் போடுவீங்களா? சுத்தி போட்டு யாரும் ஏறு கேட்டாதான் போடுவீங்களான்னு கேட்கிறேன். அப்ப அவர் போடணும்ல, அது ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து யாரு உள்ள வந்தாங்களான்னு பார்க்க வேண்டிய கேள்விகளை நம்ம இந்த தருணத்தில் வைப்போம். வைக்க வேண்டியது நம்மளுடைய ஜனநாயக உரிமையில வந்து நம்ம என்னன்னா, என்னுடைய மாநாடு, எங்களுடைய மாநாட்டில நாங்கள் யாரும் சந்தேகிக்க முடியாது. அதனால அதை பத்தி நான் இப்ப நிறைய பேச முடியல. ஆனால் நிச்சயமாக தலைவர் ஒரு குரல் எழுப்பினார்லாம் மற்ற தொண்டர்கள் அமைதியாயிடும். ஆமா ஆமா. ஆனால் இங்க அப்படி நடக்கல. அதற்கான வேலைகள் யாரோ, எனக்கு இப்ப இவனுக்கு மேல கூட சந்தேகம் வருது. சவுக்கு சங்கர் எல்லாம் இவனு கூட திட்டு பசங்க ஏதாவது அனுப்பிச்சு விட்டு ஏதாவது கலாட்டம் பண்ண சொன்னாங்களா? இல்ல, அவ்வளவுக்குலாம் அவங்க ஒருத்தர்னா கூட அவ்வளவு பேசும்போது அந்த சந்தேகம் வருது. எனக்கு என்னன்னா, ஒருவேளை சங்கிகள் இது செய்வதற்கான வாய்ப்புகள், சங்கிகளும் சனாதானத்தை வேற இருப்போம் நம்ம சொல்றோம், சாதியவாதிகளை வேற இருப்போம் நம்ம தானே சொல்றோம். இப்போ திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்றதுனால இவனும் கூட செஞ்சிருக்கலாம். அதனால நிச்சயமாக அதை பற்றி நம்ம சிந்திப்போம். இந்த நேரத்தில் உண்மையிலேயே வந்து நீங்க இந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையில நல்ல கருத்துக்களை ரொம்ப தெளிவாக நீங்கள் மக்களுக்கு வைத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு வந்து பாராட்டுகள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுக்கு நீ தான் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா அது கரெக்டாக ஆகி பொறுப்பாக தான் இருந்துட்டேன். இல்லை, ஏன்னா நீங்கள் தானே மாநில செயலாளர். இப்போ இளைஞரணி ஒரு மாநாடு நடத்துதுன்னா நான் தான் பொறுப்பு. மகளிர் அணி மாநாடு நடத்துதுன்னா நம்ம அக்கா, அவங்க பேர் நல்ல பேர், அவங்க பேருனா இல்ல இப்ப ஆதிமொழி, இதற்கு முன்னாடி இருந்த அக்கா, அந்த அக்கா அவங்க தான் பொறுப்பு. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொறுப்பு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழ் இறையாண்மை உலகுக்கு சொல்லுவோம்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாநாட்டை மாநில செயலர் அந்த பொறுப்போடு நடந்து தலைவரை நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு நிலைமை அழைத்து வந்திருக்கும், இல்லை ஏதாவது பெரிய சிக்கல் வராமல் தடுத்ததற்கும் உண்மையிலே லட்சோன தலைவரை சொல்லுவார், பல லட்சம் தொண்டர்கள், பல லட்சம் விடுதலை சிறுத்தையின் சார்பாக உண்மையிலே இந்த நேரத்தில் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.